Good evening everyone, welcome to Sparks Academy. நம்ம இப்போ upcoming ISRO exam கான test seriesல signals and systemsல PYQs பார்க்க போறோம் இன்னைக்கு செஷன்ல. First question பாத்தீங்க அப்படினா a data sequence x of n equal to 1, 2, 3, 4, 5 passes through a linear time invariant system with impulse response h of n equal to 5, 4, 3, 2, 1. The output of the filter will be. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா x of n and h of n கொடுத்துருக்காங்க, அவுட்புட் கேட்குறாங்க. நீங்கள் இதுக்கு வந்துட்டு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் மேட்ரிக்ஸ் மெத்தட் வில் பி ஈஸி. எப்போனா ரெண்டு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்போது. ஸோ இப்போ x of n நீங்கள் ஹரிசான்டல், h of n வெர்டிக்கல் மாற்றி எடுத்துக்கிட்டிங்கனாலும் இட் வில் பி ஓகே. அதனால வந்து எந்த அவுட்புட் வேல்யூஸ்லையும் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் என்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1, 2, 3, 4, 5 இதை பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹெச் ஆஃப் என்ல இருக்கிறத வெர்டிக்கல் எழுதிக்கிறாங்க, 5, 4, 3, 2, 1. ஓகே, நெக்ஸ்ட் நார்மல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கப்பா. இந்த எல்லா வேல்யூஸ்க்கும் ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க, 5 into 1 5, 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20, 5 5s are 25. அதே மாதிரி 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16, 4 5s are 20. அடுத்தது 3 பார்த்தீங்கன்னா 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12, 3 5s are 15. Next 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10. 1 1s are 1, 1 2s are 2, 1 3s are 3, 1 4s are 4, 1 5s are 5. Once normal multiplication பண்ணதுக்கு அப்புறம் diagonal ஸ்ப்ளிட் பண்றாங்க அந்த வேல்யூஸ். இங்க பாருங்க, diagonally என்ன பண்ணிருக்காங்க, கிளப் பண்றாங்க, குரூப் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன்ல 5 மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் குரூப்ல 4 plus 10 will be 14. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா 3 plus 8 plus 15 which is equal to 11 plus 15 will be 26. Next 2 plus 6 plus 12 plus 20, 32, 38, 40 will be the answer. 1 plus 4 plus 9 plus 16 plus 25. If you are going to add it, 41 plus 9, 50, 54 plus 1, 55 will be the answer. 2 plus 6, 8, 8 plus 12, 20, 20 plus 20, 40. 3 plus 8 will be 11, 11 plus 15 will be 26. 4 plus 10, 14, 5. So, convolution கேக்குறாங்க அப்படின்னா maximum matrix methodல போட்டிங்கன்னா சீக்கிரம் என்ன பண்ணிட முடியும், solve பண்ணிட முடியும். Next, see, consider a signal V of t with Fourier transform V of f. If V dash of f represents the Fourier transform of V of 2f, what is the relation of V dash of f to V of f? Okay. So, based on the property, V dash of t is V of 2t எடுத்துக்கிறோம்னா, by frequency property, V dash of f can be written as 1 by 2 V of f by 2. So, அப்போ என்ன எழுதிக்கலாம், magnitude வந்துட்டு half reduce ஆயிருக்கு, at the same way bandwidth will be expanded னு கொடுத்திருக்காங்க. See, இது நீங்க இவ்ளோ property wise analyze பண்ணாம just ஒரு signal எடுத்துக்கோங்க. Let the signal V of t என்ன வேணாலும் இருக்கட்டும். Okay. If I am going to consider a signal as, for my reference, I am going to consider as 1 to minus 1 to 1. Suppose நான் இப்போ வந்துட்டு V of 2t எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிக்னல் என்னவா இருக்கும், V of 2t பெர்ஃபார்ம் பண்றோம்னா அந்த சிக்னலோட வேல்யூ என்னவா இருக்கும், ஐ மீன் டைம்ல வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் நடக்குது, ஐ மீன் நீங்க இங்க வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்றீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரல்ல என்னவா இருக்கும், கம்ப்ரஸ் ஆகும். அப்போ இங்க 1 minus 1 1க்கு பதிலா இங்க எழுதும்போது என்னவாகும், வேவ் ஃபார்ம் -1 by 2 to 1 by 2 ஆகும். அதே இப்போ V of t by 2ங்கிறது நான் plot பண்றேன்னா இங்க வந்துட்டு ஷிஃப்டிங்ல வந்துட்டு if it is going to reduce, இங்க வரும்போது எப்படி வந்துரும், -2 to 2 ன்னு வந்துரும். ஸோ இப்போ இதோட நார்மல் சிக்னலோட பேண்ட்வித் என்னப்பா இருக்கு, this will be 2. 1 minus of minus 1, 2 upper frequency minus lower frequency. So 1 by 2 minus 1 by 2
which is equal to 1 by 2 plus 1 by 2, the value will be 1. Here 2 minus of minus 2 will become 4. இப்போ இந்த இதில் நமக்கு என்ன தெரியுது? If இங்கே இருக்க value increase ஆகும்போது, if it is like timeல வந்துட்டு expand ஆகிருக்கு அப்படிங்கும்போது, spectrumல வரும்போது compress ஆகும். spectrumல வரும்போது compress ஆகும். timeல compress ஆகிருக்கும்போது spectrumல வரும்போது expand ஆகும். So, from this நம்ம என்ன ஒரு statement create பண்ணலாம் இங்க? timeல வந்துட்டு 2t அப்படின்னா என்னது? normal t லேருந்து twice expansion ஆகிருக்கு அப்படிங்கும்போது spectrumல என்னப்பா இருக்கும்? compress ஆகும். டைம்ல எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஸ்பெக்ட்ரல்ல கம்ப்ரஸ் ஆகும். அப்போ பேண்ட்வித் என்னவாகுது? ரெடியூஸ் ஆகுது. when it comes to டைம்ல கம்ப்ரெஷன், தென் ஸ்பெக்ட்ரம்ல என்ன நடக்கும்? எக்ஸ்பான்ஷன் நடக்கும். அப்போ இங்க வேல்யூ என்னவா இருக்கு பாருங்க, 4. bandwidth will be expanded. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், v of 2f னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? ஆப்வியஸாக எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு. இப்போ ஸ்பெக்ட்ரம் என்னவா இருக்கணும்? கம்ப்ரஸ் ஆகிருக்கணும். பேண்ட்வித் ரெடியூஸ் ஆகிருக்கணும். ஸோ the value bandwidth will be compressed and magnitude scale will be 0.5. just இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாவே போதும், நம்ம என்ன பண்ணிட முடியும்? இந்த மாதிரி கொஷின்ஸை வந்துட்டு நம்மளால் அட்டென்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கொஷின்ஸை வந்துட்டு பொறுமையாக படித்து பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் சிக்னல்ஸை வச்சு அதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா கூட என்ன பண்ணிடலாம்? இந்த மாதிரி கொஷின்ஸை வந்துட்டு ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, இஃப் ஒன் ஆஃப் த கோட் வேர்ட்ஸ் ஆஃப் ஆமிங் 7,4 கோட் இஸ் 0001011, which of the following cannot be the valid code word in the same group? See, ஒரு ஹேமிங் கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, குரூப் ஆஃப் கோட் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் எது வந்துட்டு வேலிடாக இருக்காதுன்னு கேட்குறாங்க. ஸோ 7,4 ஆமிங் கோட் வேர்டுங்கும்போது இது வந்துட்டு எத்தனை நம்பர் ஆஃப் கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் எரர் கரெக்டிங்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். 7,4 ஆமிங் கோட் வேர்ட் பொறுத்த வரைக்கும் எத்தனை எரர் கரெக்ஷன்ஸ் பாசிபிள்? அதில் சிங்கிள் எரர் கரெக்ஷன் இஸ் பாசிபிள். ஸோ அப்போது டி எரர்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஹேமிங் கோட் d minimum should be greater than or equal to 2t plus 1. இப்போ tங்கிறது up to t எரர் கரெக்ஷனுக்கு எத்தனை யூஸ் பண்ணுறாங்கிறது, 7,4 ஹேமிங் கோடுங்கிறது ஒரு பிட் எரர் கரெக்ஷனுக்கு தான் பாசிபிள். ஸோ 2 into 1 plus 1 will become 3. அப்போ இங்கே என்ன தெரியுதுன்னா, மினிமம் ஹேமிங் டிஸ்டன்ஸ் should be equal to 3 or greater than 3. அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அங்கே என்ன பாசிபிள்? சிங்கிள் எரர் கரெக்ஷன் பாசிபிள். ஸோ இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹேமிங் கோட் கொடுத்துட்டாங்க, 0001011. ஸோ இந்த மாதிரி கொஷனுக்கு we have to go with the options. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? which of the following cannot be the valid code, which can be the valid code னு கேட்கல, which cannot be the valid code னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வேல்யூஸையும் எடுத்துகிட்டு வந்து இது கூட கம்பேர் பண்ணணும். 0011101. ஸோ எத்தனை இதில் வந்துட்டு பிட் பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. இங்கே ஒரு பிட் பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கு, இங்கே ஒரு பிட் பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கு, இங்கே ஒரு பிட் பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போ இங்கே சேஞ்சஸ் இருக்குது, இங்கே சேஞ்சஸ் இருக்குன்னா 1 2 3. ஸோ 3 or greater than 3 இருக்கும்போது அது வேலிட் ஹேமிங் கோடாக இருக்கும். ஸோ திஸ் ஒன் வில் பி கரெக்ட். செகண்ட் கண்டிஷன்ஸ் பாருங்க, 0001011 கூட ஆப்ஷன் பி செக் அவுட் பண்ணி பாருங்க. 0101100. இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ எத்தனை பிட்ஸில் சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த பிட்டில் சேஞ்ச் ஆகிருக்கு, இந்த பிட்டில் சேஞ்ச் ஆகிருக்கு, இந்த பிட்டில் சேஞ்ச் ஆகிருக்கு, இந்த பிட்டில். ஸோ 1 2 3 4 bits have been changed. அப்போ கண்டிப்பாக மோர் தென் 3ங்கும்போது இதுவுமே வேலிட் ஹேமிங் கோட். வேறஸ் இங்கே பார்க்கும்போது தேர்ட் கண்டிஷன் 0001011. I'm going to compare it with 0011010. இப்போ எத்தனை பிட் பொசிஷன் சேஞ்ச் ஓவர் ஆயிருக்குன்னு பாருங்க. year 1 and year 1 2 தான். ஆனால் இங்கே வந்துட்டு மினிமம் சிங்கிள் பிட் எரர் கரெக்ஷனுக்கு எத்தனை யூஸ் பண்ணணும்? மோர் தென் 3 should be there. அப்போ இது தப்பு. லாஸ்ட் கண்டிஷனும் இதுக்கும் செக் ஓவர் பண்ணிக்கோங்க.
0001011. Next it will be of 1110100. So அப்போ இதுக்கு வந்துட்டு நீங்க கம்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? See how many bits have been changed? 1 bit, 2 bit, 3 bit, 4 bit, 5 bit, 6 bit, 7 bit. 7 bits change ஆயிருக்கு. So obviously more than 3 ங்கும்போது it is also valid. அப்போ option C will be the correct answer. Okay. So இந்த மாதிரி questionல நம்ம question நம்ம proper படிச்சு பார்க்கணும். They have been asking which of the following cannot be the valid code word in this question. Sometime அவங்க இது valid code word னு கேட்கலாம். Most of the people familiar இருக்கவங்க தப்பு பண்ற இடம் அவங்க வந்து which is true or not true அந்த question ஃபுல்லா படிக்காம தப்பு பண்ணாம இருக்கிறது பெட்டரா இருக்கும். Next question. A discrete time linear time invariant system with input sequence xn and output sequence yn is characterized by yn equal to 0.1 xn plus 0.9 yn minus 1. If two such systems are connected in series, which of the following is the governing difference equation of the overall system? See, ஒரு system ஓட input sequence LTE system தான் x of n எடுத்துக்கிறாங்க, output y of n எடுத்துக்கிறாங்க, அதுக்கான relationship கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி ரெண்டு system வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்கங்கும்போது overall output equation என்னன்னு கேக்குறாங்க. So for this question we can start with y of n given. Y of n equal to 0.1 xn plus 0.9 y of n minus 1. So z transform எடுக்கணும் அப்படின்னா we can write x of n z transform will be of x of z. Y of n உடைய z transform will be of y of z. X of n minus 1 can be written as z inverse x of z. If it is of y of n minus 1, z transform will be written as z inverse y of z. If it is of x of n minus 2, then it will be of z power minus 2 x of z as it goes on. If it is of x of n plus 1, then it will be z into x of z. So, இதுதான் வந்துட்டு basic z transform ல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். So, next when you are going to see this problem, y of n can be written as 0.1 x of n plus 0.9 y of n minus 1. இப்போ z transform எடுக்கிறீங்க அப்படின்னா y of n will become y of z, whereas 0.1 x of n can be written as for z transform as x of z, y of n minus 1 can be written as z inverse y of z. Next y of z terms லாம் ஒரு சைடு கொண்டு போங்க, x of z terms லாம் ஒரு சைடு கொண்டு போங்க. Next you can write it as, so from this equation you can make y of z in a particular side. So y of z minus 0.9 z inverse y of z is equal to 0.1 x of z. So y of z can be taken as common. So 1 minus 0.9 z inverse equal to 0.1 x of z. Okay. So Laplace, we know that transfer function can be written as output by input. So y of z by x of z can be written as 0.1 by 1 minus 0.9 z inverse. இது transfer function h of z னு replace பண்ணிக்கலாம். So second என்ன கொடுத்திருக்காங்க, if two such systems are connected in series, ஒரு system ஓட value இதுனா ரெண்டு system இதுங்கும்போது என்ன பண்ணிக்கலாம், twice this value போட்டுக்கலாம். So h of new value they are making as h dash of z equal to h of z into h of z, because they have given us if two such systems are connected in series. So அப்போ இதுக்கு என்ன பண்றாங்க பாருங்க, h of z value again h of z value வால multiply பண்றாங்கங்கும்போது 0.1 by 1 minus 0.9 z inverse into 0.1 by 1 minus 0.9 z inverse எடுத்துக்கிறாங்க. So obviously a minus b whole square வந்துரும். So we can write it as 0.1 into 0.1 0.01, then 1 minus 0.9 z inverse whole square. அப்போ a square minus 2ab plus b square formatல போட்டிங்கன்னா you will get 1 minus 0.81 0.9 into 2 will be 1.8 into z inverse
minus of z square போது 0.9 will become 0.81 z power minus 2. again நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா starting இது பண்ணோம்ல y of z லாம் ஒரு side x of z லாம் ஒரு side கொண்டு போயிடுவாங்க. then you will get the equation of y dash of z minus 1.8 z inverse y dash of z plus 0.81 z square z power minus 2 y dash of z plus 0.01 x dash of z. இப்போ அப்படியே in reverse transform y dash of z என்னன்னு எழுதிக்கலாம் y of n ன்னு எழுதிக்கலாம். z power minus 1 y dash of z can be written as y of n minus 1. remaining coefficients will be similar. z power minus 2 y dash of z can be written as y of n minus 2, whereas x dash of z can be written as x of n. so கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது சூஸ் ஆகுதுன்னு பாருங்க. சேம் வேல்யூ. option A will be the correct answer. Next question. The value of integral over minus infinity to infinity e power minus t del of 2t minus 2 dt, where del of t is the direct delta function கொடுத்திருக்காங்க. இந்த இன்டெக்ரலோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. see first property என்னன்னு பாருங்க. integral over x of t into del of t minus a shift ஆயிருக்கு, time shifting இருக்கு அப்படின்னா we can write it as this t minus a க்கு பதிலா x of a will be the answer. scaling பொறுத்த வரைக்கும் del of at can be written as 1 by mod a into del of t. okay, so இந்த problem எப்படி substitute பண்ணலாம்னு பாருங்க. here instead of x of t என்ன போட்டிருக்காங்க, questionல இருக்க வேல்யூ எடுத்து substitute பண்ணிருக்காங்க. e power minus t del of 2t minus 2 dt. next இந்த இதுல பாருங்க 2 காமனா இருக்கு, so காமனா வெளியே வச்சுட்டு t minus 1 எடுத்திருக்காங்க. scaling property பொறுத்த வரைக்கும் del of at can be written as 1 by mod a into del of t. அப்போ இந்த இடத்துக்கு பதிலா del of 2 of t minus 1 பதிலா இந்த a வை வெளியே எடுத்துறாங்க 1 by mod a into வெறும் del of t minus 1 dt மட்டும் எடுத்துக்கறாங்க. next பாத்தீங்கன்னா modulus of 2 will be 2, so we can take this value as outside. so minus infinity to infinity e power minus t del of t minus 1. shifting property பிரகாரம் என்ன t minus a na we can substitute t equal to a value. ஏன்னா t minus 1 will become equal to 0. இப்போ t யோட வேல்யூ என்னவாயிடும் 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் டைரக்டா. so e power minus t ல t equal to 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா it will be the answer. so 1 by 2 e power minus 1 which can also be written as 1 by 2e. இருக்கிறதுல இம்பல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். இம்பல்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா படிச்சுக்கோங்க. மோரோவர் இந்த ப்ராப்பர்ட்டி அதிகமாக யூஸ் ஆகும், ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இம்பல்ஸில் வந்துட்டு லிமிட்ஸையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும். லிமிட் அவுட் ஆஃப் லிமிட் இருக்குன்னா த வேல்யூ வில் பி 0. ஸோ எப்போவுமே நீங்கள் இம்பல்ஸ் வச்சு பார்க்கும்போது செக் ஆன் வித் யுவர் லிமிட்ஸ் அண்ட் செக் ஆன் வித் தி ப்ராப்பர்ட்டிஸ். okay, next question. the Laplace transform of e power minus at sin omega t u of t is. see first we have to know what is the Laplace transform of e power minus at. e power minus at we can write it as 1 by s plus a. Laplace transform of sin omega t, it will be omega by s square plus omega square. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது you have to substitute s equal to s plus a. ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. so Laplace transform of e power minus at sin omega t னா sin omega t யோட வேல்யூல s க்கு பதிலா இங்க கிடைச்ச s ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணும். so obviously the answer will be omega by s plus a the whole square plus omega square.
So option A will be the correct answer. See, moreover, most important Laplace transforms have been given as del of t, impulse quantum Laplace எடுக்கிறீங்க will be 1, ROC பார்த்துக்கோங்க, it will be of entire S plane. E power minus at u of t போது Laplace will be 1 by s plus a, whereas ROC will be s plus a should be greater than 0, so s will be greater than minus a. Next, e power at u of minus t. So இங்க பார்த்தீங்கன்னா e power at க்கும் minus at u of t க்கும் u of minus t க்கும் பார்த்தீங்கன்னா there will be a value will be same, but region of convergence will be differ. Cos omega dot t u of t போது s by s square plus omega naught square. T into e power minus at u of t 1 by s plus a the whole square. Sin omega naught க்கு omega naught by s square plus omega naught square. u of t பொறுத்த வரைக்கும் step 1 கொடுக்கும்போது 1 by s, whereas ramp க்கு 1 by s square. Next question பாருங்க. The Laplace transform of a signal x of t is 4s plus 1 divided by s square plus 6x plus 3. Determine the initial value x of 0. So, என்ன கேட்டிருக்காங்க, x of 0 கேட்டிருக்காங்க. So, x of 0 வேணும் அப்படின்னா we are going with initial value theorem. So, first நம்ம problem போறதுக்கு முன்னாடி we can see what are the theorems are. First, final value theorem கும்போது x of at time tends to infinity, x of infinity அப்போ limit s tends to 0, s into x of s பார்ப்போம். See, இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், final value theorem எப்போ applicable னு பார்த்தீங்கன்னா it's applicable only when the system is stable in steady state. அப்போ stability condition satisfy பண்ணல, stabilityனா என்னப்பா, left hand sideல எல்லா போல்ஸும் இருக்கணும். if any pole is on right hand side, நீங்க final value theorem கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. final value theorem கேட்குறாங்க அப்படின்னா you can make it as 0. So, final value theorem base பண்ணி questions கேட்குறாங்க அப்படின்னா Laplaceல நீங்க என்ன பண்றீங்க, first you have to check it out whether the system is stable or not. System stable இல்லங்கும் போது final value theorem என்னது அதுக்கு applicable ஆகாது. For initial value theorem formula என்ன, x tends to 0, limit t tends to 0 x of t is equal to limit s tends to infinity s into x of s. Initial value theorem அப்போ t 0 இருக்கும், s will be of infinity. Final value theorem அப்போ t will be of infinite, whereas s will be of 0. So, இப்போ கொடுத்திருக்க condition என்ன கேட்டிருக்காங்க, x0. x0 ங்கும்போது initial value theorem. So, இப்போ initial value theorem apply பண்றீங்கன்னா இங்க என்ன வரும், limit t tends to 0 x of t is equal to limit s tends to infinity s into x of s value என்ன கொடுத்திருக்காங்க, 4s by 1 divided by s square plus 6s plus 3. Okay. So, இது எப்படி simplify பண்ணலாம், so limit s tends to infinity, yes, s common வெளியே எடுத்துருங்க, so 4 plus 1 by s will be there divided by இங்க s square common வெளியே எடுங்க, 1 plus 6 by s plus 3 by s square will be there, s square will get cancelled. So, 4 plus 1 by s divided by 1 plus 6 by s plus 3 by s square, where s tends to infinity substitute பண்ணும், anything divided by infinity will become 0. So, the value will be 4 plus 0 divided by 1 plus 0 plus 0. So, the answer will be 4. So, கண்டிப்பா properties நல்லா பார்த்திருக்கணும். அதே மாதிரி initial value theorem and final value theorem are most important. When it comes to signals and systems, first நீங்க cover பண்ண வேண்டியது Fourier transform, Fourier series, Laplace, Z transform,
கன்வல்யூஷன். டெஸ்ட் சிக்னல்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க. இந்த தியரம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கோ வித் தி ரிமைனிங் டாபிக்ஸ். தேங்க்யூ.